ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, நாம் அன்றைக்கி வந்து இந்த காலேஜ் ரீ ஓப்பனிங்கை பற்றின வீடியோ வந்து நம்ம என்ன பார்த்து கொடுத்துருந்தோம். இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, சார் இது வந்து உண்மையான தகவலா, இதில் வந்து டேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத என்னச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்னச்சு பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா தெளிவாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஏற்கனவே வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப டிலே பண்ணி நமக்கு வச்சுட்டாங்க, சரியா? அப்போ இந்த அகாடமிக் இயர் வந்து நம்ம எப்பயும் போல் ப்ராப்பராக நவம்பர் டிசம்பர்லேயே நம்ம முடியும் நம்ம நினச்சோம். ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வந்துருச்சு, சரியா? இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் வந்து அதாவது கரெக்டான டேட் தான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இது கரெக்டான டேட் தான். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த செமஸ்டரோட எக்ஸாம் ஆரம்பிக்கிற டேட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார், அப்புறம் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பேப்பர் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் இப்போ வந்து ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ, சரியா? ஃபஸ்ட்டு செமஸ்டரோட பேப்பர் வந்து முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேப்பர் முடிஞ்ச பின்னாடி தான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ தேர்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் ஃபோர்த்து செமஸ்டர் நீங்கள் போகிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம் பேப்பர், உதாரணத்துக்கு செகண்ட் செமஸ்டர் பேப்பர் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் முடியுது. ஆனால் எங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து 21ஆம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 24ஆம் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து கேட்குறீங்க, சரியா? மேபி இதில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம்ஸை என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. கரண்ட் பேப்பர் எப்போ முடியுது, கரண்ட் பேப்பர் முடிஞ்ச உடனே தான் அடுத்த செமஸ்டர், இப்போ தேர்ட் செமஸ்டர் எப்போ முடியுது, அதுக்கப்புறம் ஃபோர்த் செமஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிஃப்த்து செமஸ்டர் எப்போ முடியுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்த்து செமஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒட்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக, சரியா? இது வந்து அஃபிஷியல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரியர் பேப்பர் வேணால் அது வந்து பின்னாடி நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால கரண்ட்டில் நடக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு இதுதான் டேட்டு. இதில் எதுவும் அப்டேட்ஸ் வந்து வர கிடையாது இது வரைக்கும், சரியா? அதனால் தெளிவாக உங்கள் கிளாஸஸை பார்த்துங்க. ஒருவேளை இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட காலேஜுக்கு நீங்கள் அஃபிஷியலாக கால் பண்ணி என்னாச்சும் பார்த்து கேட்டுக்கலாம். வேணா எல்லா பேருமே செமஸ்டர் லீவில் இருக்கீங்க, இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அதாவது ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கலாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பசங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக உங்கள் காலேஜுக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த டேட் தான் மேக்ஸிமம் ஃபாலோ அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம ஸ்டூடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.